இங்க ஒருத்தன் துப்புரவு பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப பக்கத்தால இருக்கிற நகைக்கடைக்குள்ள போய் தீபாவளிக்கு போனஸ் கேக்குறான். அந்த கடைக்காரன் நான் எதுக்கு உனக்கு காசு தரணும்னு சொல்லி வெளியே போக சொல்லிடுறான். அப்ப கடையில வேலை செய்யறவன் ஒரு ஐடியா தர போறவனை திரும்ப கூப்பிட்டு பக்கத்தால இருக்கிற ரூம் அழுக்க இருக்கிறதுனால அதை கிளீன் பண்ண சொல்லிடுறான். இவனுக்கு காசு இருந்தாதான் தீபாவளி கொண்டாட முடியும்னு அந்த வேலையை செய்யறான். அப்ப இவன் வச்சிருந்த தொடப்பம் பைப்ல மாட்டி பிஞ்சு போயிடுது. அதை கட்டிட்டு பக்கத்தால இருக்கிற செவுத்துல இடிக்கிறான். அப்ப பார்த்த செவுரு ஓட்டையே கேடுது. இவனு உள்ள ஏதாவது இருக்குமான்னு பார்க்க கையை உள்ள விட்டு பார்க்கறான். பார்த்தா அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கட்டு காசு கிடைக்குது. ஓட்ட வழியா பார்த்தா அங்க ஏகப்பட்ட பணக்கட்டு கிடக்குது. இவனு யாரு பாத்திர கூடாதுன்னு வேக வேகமா கல்ல வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறான். வேலை முடிஞ்சதோ கடைக்காரன் அந்த இடத்த பூட்டிடுறான். இவனும் கிடைச்ச பணத்தை வச்சு அவன் ஃபேமிலியை வெளியே கூட்டிட்டு போய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் நகை கடைக்கு போய் உள்ள எலி மருந்து போடணும்னு சொல்லி அவன் கிட்ட சாவியை வாங்குறான். இப்போ அந்த சாவியை அவன் கொண்டு வந்த சோப்புல வச்சு அளவெடுத்து அதை அப்படியே கொண்டு போய் சாவி கடையில கொடுத்து சாவியை ரெடி பண்ணிடுறான். ஸோ நைட் ஆனதும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அவன் வச்சிருந்த சாவியை வச்சு உள்ள போய் அங்க இருக்கிற பாதி பணத்தை எடுத்துறான். அந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் அவன் ஒய்ஃபு கிட்ட காமிக்கிறான். அவன் ஒய்ஃபுமே இவ்வளவு பணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இவனுமே அந்த பணத்தை வச்சு சொந்த வீடு எல்லாமே வாங்கி புதுசா ஒரு வாழ்க்கையவே ஆரம்பிச்சிடறான்.